ஏசாயா 49:15-16. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இரங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, வேதம் சொல்லுகிறது, ஸ்திரீயானவள் தன் பிள்ளைக்கு, தன் கர்ப்பத்தின் குழந்தைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அப்படி அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை. இதோ என் உள்ளங்கைகளிலே உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தினவர்களாக ஹல்லேலூயா சொல்லலாமா? பக்கத்தில் கரம் கொடுத்து ஒரு அன்பின் வாழ்த்தை தெரிவிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன் இருக்கிறது. பாருங்க, நம்மளுடைய பிரச்சனை, நம்மளுடைய போராட்டம், நம்மளுடைய தடைகள் நமக்கு முன்பதாக இருக்கிறது. எல்லாவற்றையும் தேவன் அறிகிறவராய் காணப்படுகிறார். அன்பானவர்களே, நம்மளுடைய முன்பதாக இருக்கிற மதில்களை அவர் காண்கிற தேவன். பாருங்க, தேவன் அவருடைய மகிமையின் சாயலிலே நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். அதை எத்தனை பேர் ஒப்புக்கொள்றீங்க? என்னை அவர் சாயல்ல உருவாக்கி இருக்கிறார். கரமை எடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஐயோ, நான் இன்னும் கொஞ்சம் நல்லா அழகாக இருந்தால் பரவாயில்லையே. ஐயோ, என் மூக்கு கொஞ்சம் இப்படி இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே. என் காது கொஞ்சம் நான் இந்த ஷேப்பில் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே. ஐயோ, நான் கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் நல்லா இருக்குமே. கவலைப்படாதீங்க, தேவன் அவருடைய சாயல்ல உங்களை உருவாக்கி இருக்கிறார். ஆமென். நம்மளுடைய எல்லா அசைவுகளுமே அவருக்கு தெரியும். அன்பானவர்களே, பாருங்க, நம்ம அழுகிற காரியமாக இருக்கட்டும், நம்ம பெருமூச்சு விடுகிற காரியமாக இருக்கட்டும், நம்ம சஞ்சலப்படுகிற காரியமாக இருக்கட்டும், நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, அவருக்கு எல்லாம் தெரியும். ஹல்லேலூயா. தேவன் ஒருவரே நம்மை குறித்து அறிந்த தேவன். அவருக்கு தெரியும் உங்க முன்னாடி என்ன மதில்கள் இருக்கு என்பது. அவருக்கு தெரியும் உன்னுடைய பிரச்சனை என்னன்னு. அவருக்கு தெரியும் நீ எதனால் என்ன காரியத்திற்காய் போராடி கொண்டு இருக்கிறேன். உனக்கு முன்பதாக நிற்கிற அந்த மதில்கள், அது தேவனுக்கு தெரியும். நான் சொல்லணும்னா, அந்த மதிலை பார்க்கிற நீங்கள் வேணா அந்த மதிலை பார்த்தா அது இப்படியா அப்படியா, இவ்வளோ தடை, இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ பெரிய காரியங்கள், இவ்வளோ பெரிய சத்துருக்கள். இங்கே பாருங்க, அந்த மதில்களை அறிந்த தேவன் உங்களுக்கு முன்னாடி நீங்கள் எந்த காரியத்தை கடக்க முடியாமல் இருக்கிறீங்க, எந்த விஷயத்தை நீங்கள் தாண்ட முடியாமல் இருக்கிறீங்க, எந்த பிரச்சனையிலிருந்து வெளி வர முடியாம அப்படி காணப்படுறீங்க, எல்லா மதில்களையும் அவர் அறிந்த தேவன். அவர் அறிந்துட்டு, நான் எப்பொழுதும் சொல்லுவேன், விட்டுட்டு போக மாட்டார். நான் இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், அந்த மதில்களை நீங்கள் தாண்டும்படி தேவன் உங்களுக்கு கிருபை செய்ய போகிறார். அந்த மதில்களை நீங்கள் கடக்க போகிறீர்கள். அந்த மதிலை நீங்கள் தாண்டுவீங்க. அந்த மதிலை பார்த்து இன்னைக்கு வேணா நீங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு, என் பிரச்சனை எவ்வளோ பெருசா இருக்கே, என் வாழ்க்கையில் இருக்கிற தடை எவ்வளோ பெருசா இருக்கே, என் ஆசீர்வாதம் அந்த பாலத்தை தாண்டி இருக்கே. எல்லா மதில்களையும் அவர் உடைப்பாருங்க. எல்லா மதில்களையும் அவர் தாண்ட மாட்டாரு. உங்களை தாண்ட வைக்கிறத அவருடைய ஸ்பெஷலிஸ்டே. ஹல்லேலூயா. உங்களை தாண்ட வைப்பாரு. அந்த மதில்களை உடைக்க வைப்பாரு. அந்த மதில்களுக்குள்ள போக வைப்பாரு. ஏன்னா அவர் உங்களை உள்ளங்கையில வரைந்திருக்கும் போது வேதம் சொல்லுகிறது, உங்க மதில்கள் அவர் முன்னாடி இருக்கிறது. உங்க மதில் உங்க முன்னாடி இருக்கிற மாதிரி உங்களை தொடுகிற அவருடைய கண்மணியை தொடுகிறான். அப்ப அது உங்க மதில் அல்ல,
தேவனுடைய மதில்கள். அவருக்கு அதெல்லாம் ஈஸி. எனக்கு அன்பானவர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு முன்பதாய் இருக்கிற மதில்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், தடைகள் எல்லாவற்றையும் அவர் கடப்பதற்கு கிருபை தருகிற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு முன்னாடி இருக்கிற மதிலை நான் ஒரு நாள் தாண்டுவேன், தேவன் என்னோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் அறிக்கை செய்ய விரும்புறீங்க? கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இத்தனை நாள் மதில் எவ்வளவு பெருசா இருந்ததுன்னு யோசிச்சீங்க. இத்தனை நாள் மதில் எவ்வளவு, அது பிரச்சனை எவ்வளவு பெரிதா இருக்கு, போராட்டம் எவ்வளவு பெரிதா இருக்கு, சத்துரு என்னை விட பலவானா இருக்கிறானே, இதை நான் கடக்க முடியாது, தாண்ட முடியாது, இந்த வழியில போய் நான் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, அப்படிலாம் சொன்னீங்க. சொல்லுங்க, எனக்கு முன்பதா இருக்கிற மதில்களை நான் தாண்டும்படி எனக்கு கிருபை செய்ய போகிறார். கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? எனக்கு முன்பதா இருக்கிற மதில்கள், எனக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை, எனக்கு முன்னாடி இருக்கிற போராட்டம், எனக்கு முன்னாடி இருக்கிற தடை எல்லாவற்றையும் நான் தாண்டி போவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? நான் தாண்டி போவேன், நான் கடந்து போவேன், நான் கடந்து போய் ஜெயிப்பேன். சத்துருவின் சேனைக்குள்ளேயே என்னை கொண்டு போய் ஜெயிக்க வைக்கிற ஒரு தேவன் என்னோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. அவருக்கு தெரியுங்க உங்க பிரச்சனை என்னன்னு. He knows everything. ஏன்னா நம்மளை அவர் உருவாக்கின தேவன், அவருடைய சாயலில் நம்மளை சிருஷ்டித்த தேவன். அவருக்கு தெரியும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன மதில் இருக்குது, எங்க கடக்க முடியாத நிற்கிறான், எங்க கடக்க முடியாத நிற்கிறா, எந்த பிரச்சனை வரும்போது திணறா, இது எல்லாம் தேவனுக்கு தெரியும். அந்த மதிலை தாண்டும்படி கிருபை தர ஒரு தேவன் நம்மளோடு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. உன்னுடைய மதில்களை அவரும் பார்க்கிறார். பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க, உன்னுடைய பிரச்சனைகளை அவர் அறிவார். சொல்லுங்க பார்க்கலாம். அந்த தேவன் எல்லா மதிலையும் தாண்ட உங்களுக்கு கிருபை செய்ய போகிறார். கர்த்தருடைய வார்த்தை உண்மை, அது கிரியை செய்யும். நமக்கு தேவை என்னன்னா விசுவாசம். எந்த மதிலை இன்னைக்கு தாண்ட முடியாமல் நிற்கிறீங்க, உங்கள் கண்ணு முன்னாடி அதை கொண்டு வாங்க. எந்த மதிலை கடக்க முடியாமல் நிற்கிறீங்க, எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி வந்த நீங்கள் இந்த மதிலை பார்த்து சோர்ந்து போய் இருக்கிறீங்களே அன்பானவர்களே, எந்த பிரச்சனையவன் மேற்கொள்ள முடியாமல் நிற்கிறீர்கள், அத்தனைக்கும் கிருபை தருகிற ஒரு தேவன் உங்களுக்கு அதை தாண்ட உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது எவ்வளவு பிளவு உங்கள் நடுவிலும் ஆசீர்வாதத்துக்கு நடுவில் இருந்தாலும் அந்த பிளவிலே அவர் சிலுவை காணப்படும் பொழுது நாம் அவைகளை கடந்து போகும்படி அவர் கிருபை தருகிற தேவன். ஆமென். நேற்றைக்கு ஒரு ஆத்மாவை நான் சந்தித்த பொழுது அங்கே இருக்கிற ஒரு வாலிபன் சொன்னான், மியூசிக் கம்பெனிக்கு அங்கே இருக்க வாலிபன் சொன்னான், அம்மா, தெய்வம் நம்மளை எவ்வளோ அழகாக வழி நடத்தி இருக்கிறாருமா, எவ்வளவோ பிரச்சனையை போராட்டத்தை நம்ம தாண்டி வந்திருக்கிறோம், இப்போ நீ நினைக்கிற இந்த போராட்டத்தை தேவன் மாற்ற மாட்டாரா? ஓ, அந்த வார்த்தை உண்மையாகவே என்னை தொட்டது. எனக்கு அன்பானவர்களே, நான் சொல்கிறேன், எவ்வளவோ பெரிய பெரிய பாதைகளை நீங்கள் கடந்து வந்திருக்கிறீங்க, இந்த சின்ன மதிலை பார்த்துட்டு சோர்ந்து போய் உக்காந்து இருக்கிறீங்களே, அவர் இதை உங்களை கடக்க வைக்க மாட்டாரா? அவர் உங்களை இதை கடக்க செய்ய மாட்டாரா? இவைகளை முடித்து தர மாட்டாரா? அல்லேலூயா. சொல்கிறேன், என்ன மதிலாக இருந்தாலும், என்ன போராட்டம் இருந்தாலும், எவ்வளவு தடை இருந்தாலும், சத்துரு தடை உண்டு பண்ணிட்டு தான் இருப்பான். மனுஷன் பிரச்சனையை கொடுத்துட்டு தான் இருப்பான். நமக்கு விரோதமாக இருக்கிற கூட்டம் நமக்கு விரோதமாக நினைக்கத்தான் செய்யும். அதெல்லாம் உக்காந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. எந்த பிரச்சனையை மனுஷன் கொண்டு வந்தாலும், என் வாழ்க்கையில் திணித்தாலும், சத்துரு என் குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை ஊடுருவ கொண்டு வந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க. அதை தாண்டுவதற்கு என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேரால் இந்த வார்த்தையை நம்ப முடியுது? கையை உயர்த்துங்க பார்க்கலாம். நீங்கள் இப்போது எனக்கு முன்பதாய் கையை உயர்த்தலை, பரலோகத்துக்கு முன்பதாய் உயர்த்துறீங்க அன்பானவர்களே. இந்த மதிலை
நான் தாண்டும்படி என் தேவன் எனக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. உங்கள் பலவீனங்களில் அவருடைய பலன் கடந்து வந்தால் உதவி வரும். உங்கள் பிரச்சனையில் நீங்கள் மட்டும் தனியாக அதை ஃபேஸ் பண்ணலை அன்பானவர்களே. அடிக்கடி நம்ம மறக்கிறோம்ல, அடிக்கடி மறக்கிறோம். ஒருவர் நம்மளை தாக்கும்படி பேசும் பொழுது, ஐயோ நான் தனியாக போகிறேனே, நான் தனியாக இருக்கிறேனே, அடிக்கடி பரலோகத்தில் மறந்து போகிறீங்க. பரலோகத்தின் பிரசனத்தை அடிக்கடி மறக்கிறீங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் பிரச்சனையை நீங்கள் தனியாய் கடக்க நிற்கவில்லை. சர்வ வல்லவர் உங்கள் பக்கத்திலே நிற்கிறார். ஹல்லேலூயா. உன்னுடைய பிரச்சனை உன்னுடைய பிரச்சனையாய் அது இருக்காது, அது பரலோகத்தின் பிரச்சனையாய் காணப்படும். அவர் இருக்கிறதுனால அந்த பிரச்சனையை ஒன்றுமில்லாமல் தவிடுபடியாக்குகிறார். உங்களுக்கு ஒரு சேதமும் இல்லாமல், ஒரு இழப்பும் நஷ்டமும் இல்லாமல், அது பனி போல, அது பெரிய கண்மலையை போல அந்த மதில் இருக்கும். நான் சொல்லட்டுமா, அந்த மலை எவ்வளோ பெருசாக இருக்கட்டுங்க, அதில் ஒருத்தன் ஏறவே முடியாத சூழ்நிலையாக கூட இருக்கட்டும், ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஏற மாட்டீங்க, அதை கடந்தே போயிடுவீங்க. காரணம், சேனைகளின் கர்த்தர் அவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அவர் நம்முடைய கரத்தை பிடித்து இருக்கிறார். ஐயோ நான் இந்த வழியை போக முடியலையே நினைக்கிறீங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒருத்தனும் ஏறாத மலையை நீங்கள் மட்டும்தான் கடக்க முடியும். ஏனென்றால் கர்த்தர் அந்த மதிலை காண்கிற தேவன். நீ பார்க்கிற பிரச்சனை அவர் பார்க்கிறார். ஏன் தெரியுமா? ஏன்னா நீ அவருடைய உள்ளங்கைகளில் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க எங்க இருக்கீங்க தெரியுமா? முதுகுக்கு பின்னாடி இருந்தா நம்மளால அப்படி போய் பார்த்துக்க முடியுமா? பின்னாடி ஒரு மிரரை வச்சு நம்ம போய் பார்க்க முடியும். ஏன்னா நம்ம போய் என்ன பண்ண முடியாது, காண முடியாது. ஆனால் தேவன் நம்மளை எந்த இடத்துல வரைந்து இருக்கிறார் தெரியுமா? அடிக்கடி எதை நம்ம ஈஸியாக பார்க்க முடியும்னா, அந்த கரம், அந்த கரத்தில் உன்னை எழுதி வைத்து பாருங்க. நம்மளை குறித்து திட்டம் மட்டும் இருக்குது அப்படின்னா இந்த வசனத்தை நார்மலாக விட்டுறலாம். அது சொல்லுது, அந்த வசனம், உன் மதிலும் அவருக்கு முன்னாடி நிற்கிறதா. சரி, எவ்வளோ வேல்யூபிள் யூ ஆர், எவ்வளோ விசேஷித்தவன் நீங்கள். இன்னைக்கு ஒருத்தனை எனக்கு பிடிக்கும், ஒருத்தி எனக்கு பிடிக்கும் அப்படின்னா பிடிக்கிற வரைக்கும் வரைந்து வைத்திருப்பாங்க உள்ளங்கைகளில் டேட்டோ போட்டு. ஆனால் அவன் அவளை மறக்கும் பொழுது, அவள் அவனை மறக்கும் பொழுது அந்த டேட்டோவை அழகாக லேசர் போட்டு எடுத்துட்டு வேற ஏதாவது வாழ்க்கை வரும் பொழுது அதையும் குத்தி கொள்ளுவார்கள். ஆனால் தேவன் நாம் பிறப்பதற்கு முன்பதாய் எழுதின திட்டத்திலே என் மகன் பிறப்பான், என் மகள் பிறப்பாள், அவள் இன்னைக்கு ரட்சிக்கப்படுவா, அந்த வருஷம் என்னால் தொடப்படுவா, அந்த வருஷம் தேவ ஆவியானவரால் நிரப்பப்படுவா. அவளுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை இருக்கு பார், அதை உங்களுக்கு முன்னாடியே பார்த்தவர் அவர். நீங்க நாளைக்கு சந்திக்க போற பிரச்சனையை நீங்கள் உருவாவதற்கு முன்பதாகவே கண்ட தேவன். அப்ப அங்க அனுமதிக்கிறார் என்றால் அந்த மதிலை நீங்க தாண்டுவீங்கன்னு அர்த்தம். அந்த மதிலை நீங்க பிரச்சனையை கடப்பீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. எத்தனை பேரோடு தேவன் பேசுகிறார்? எல்லா முடிவும், எல்லா பிரச்சனையும், கடக்க முடியாத எல்லா பாதையும் எனக்கு முற்றுப்புள்ளி வரப்போகுதுன்னு முதல்ல விசுவாசம் இருக்குதா? விசுவாசம் இருக்குதா? சொல்றேங்க, இன்னைக்கு கடக்க முடியாத ஒரு பாதை ஒன்று உட்காந்துருக்கிறப்ப ஒன்றும் புரியாமல் புத்தி பேதலித்ததை போல, என்ன எல்லாத்தையும் கடக்க வைக்கிற என்னால் முடியுது, ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் ஸ்டக்காய் நான் உட்காந்துருக்கிறேனே, என்னுடைய நன்மையை என்னுடைய இப்படிப்பட்ட ஒரு புலம்பல் திருடுதே, என்னுடைய சந்தோஷம் இந்த துக்கத்தினால் இழந்து போகிறேனே, தேவன் செய்கிற பெரிய பெரிய காரியம் இந்த ஒரு விஷயத்தினால என்னால் சம்பூர்ணமாக சந்தோஷப்பட முடியலையே. இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், ஹல்லேலூயா. எல்லா மதில்களையும் நீங்கள் கடக்க போகிறீர்கள் அன்பானவர்களே. ஹல்லேலூயா. நீங்க சொல்லலாம், கர்த்தர் என்ன கைவிட்டுட்டார், ஆண்டவர் என்னை மறந்துட்டார், என் வாழ்க்கையில் அவர் இருந்தா, இப்போ என் கூட இருக்கிறேன்றாரு, நான் பயப்படும் போது பயப்படாதன்றாரு. அவர் என் கூட இருந்திருந்தா
இத்தனை தடை வந்திருக்குமா பிரதர்? என் கூட இதை இருந்திருந்தா என்னால் இதை துவங்க முடியாமலே தடைப்பட்டு இருக்குமா? என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியாமல் தடைப்பட்டு இருக்குமா? தேவன் என்னை கைவிட்டார் தானே அர்த்தம், தேவன் என்னை மறந்தார் தானே அர்த்தம். சரி, நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள் அன்பானவர்களே. தேவனுடைய பிள்ளைகளுக்கு மதில்கள், பிரச்சனைகள், தடைகள் கர்த்தர் வராதுன்னு சொல்லல. வரும். நீ கடக்க முடியாத அளவுக்கு பெரிய பிளவு இருக்கும், பிரச்சனை இருக்கும், தடை இருக்கும், மலை போல மதில் இருக்கும். ஆனா அதை மத்தியில தான் அவனை நடத்துவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அதை ஏன் மறந்துக்கிறோம்? அல்லேலூயா. ஓ, என்னை விட அந்த சத்ரு பலவானம் ஆயிட்டானே, என் பிராணன் அவன் கையில கொடுத்திருக்கிறானே, என் நன்மை அவன் கையில இருக்குதே. கர்த்தர் என்னை கைவிட்டுட்டார் தானே அர்த்தம், தேவன் என்னை மறந்துட்டார் தானே அர்த்தம். அவர் கூட இருந்தா எனக்கு இது நடக்குமா? அவர் கூட இருந்தா இந்த தடையை இப்படி காணப்படுமா? அவர் பார்த்தாலே அந்த தடை விலகுமே. அப்ப ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறார்? நல்லா புரிந்து கொள்ளுங்க. உங்களை வாழ்க்கையில அந்த மதில நீங்க பார்ப்பதற்கு முன்பு அவர் ஜெயத்தை தருகிறார் அல்ல. உன் கண் அந்த மதிலை பார்க்கணும், உன் கண் அந்த பிரச்சனையை பார்க்கணும், உன் கண்கள் அந்த தடைகளை பார்க்கணும். அதை பார்த்த பின் அதன் மத்தியிலே அது தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவர். அதன் மத்தியிலே தான் ஜெயத்தை நியமித்து தர அவர் வல்லவர். நீங்க மதிலை தாண்டுவீங்க, நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. நீங்க பிரச்சனையை மேற்கொள்ளுவீங்க, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க தடைகளை உடைத்து எறிவீங்க, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த மதிலை குறித்து கலங்காதீங்க, அந்த மதிலை குறித்து முழுதும் யோசிக்காதீங்க. அந்த மதிலை நீங்கள் எளிதில் தாண்டுவீர்கள். உங்கள் ஆரம்பத்தில் அந்த மதிலை பார்த்து உடைந்து போயிருக்கலாம், அழுது இருக்கலாம், கடக்க முடியாமல் இருக்கலாம், இருக்கிற இடத்திலேயே கண்ணீரோடு பயத்தோடு காணப்பட்டிருக்கலாம். ஆனால் வருகிற நாட்களிலே உங்களையே அறியாமல் நீங்கள் நடக்க மாட்டீங்க, பாய்ந்து ஓடும்படி மதிலை தரப்போகிறார், மதிலை தாண்டும்படி கிருபை செய்ய போகிறார். உங்கள் கால்கள் அந்த மதிலை தாண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் தாயின் கருவிலே உருவாகும் முன்னே அறிந்த தேவனுக்கு தெரியாதா உன்னுடைய மதில்கள் என்னவென்று? கவலைப்படாதீங்க. கர்த்தருடைய கிருபை உங்களை சூழப் போகிறது அன்பானவர்களே. அந்த கிருபை, அந்த சூழும் அந்த அனுபவம் அது நம்ம விவரித்து வார்த்தையில் சொன்னால் அது உங்களுக்கு புரியாது. அது தனிப்பட்ட விதத்திலே அந்த கிருபையை சூழும் பொழுது உங்களுக்கு புரிய வரும். நான் விசுவாசிக்கிறேன். நான் பின்வருகிற அந்த உதாரணத்தை சொல்லும் பொழுது உங்களுக்கு புரிய வரும். அப்போ தடைகள், மதில்களை கண்டு நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா சோர்வடையக்கூடாது. உங்களை உள்ளங்கையில் வரைந்திருக்கிற ஒரு தெய்வன் இருக்கார் பார்த்தீங்களா? அவர் உங்களை மட்டும் பார்க்கல, உங்களுக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனையையும் பார்க்கிறாராம். ஒரு அப்பா தம் மகனை எப்படியே நீயே பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லி தண்ணிலா காட்டுக்கு விட்டுட்டு ஓடுவாரா? சொல்லுங்க பார்க்கலாம். நிச்சயமா இல்லை அன்பானவர்களே. அவர் உதவி செய்வார், அவர் கிருபை தருவார். நீங்கள் தான் கடக்க போறீங்க, முதல்ல நீங்கள் நம்பணும். ஆமென். உங்களுக்குள்ள கிருபை வரும் பொழுது நீங்கள் கடக்க முடியாத கடப்பீங்க. அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, உன் மதில் அப்பாவுக்கு தெரியும். உன்னுடைய பிரச்சனை தேவனுக்கு தெரியும். ஹல்லேலூயா. தாவீது சொல்றாருங்க, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே அந்த மதிலை நான் தாண்டுவேன். ஐயோ ஆண்டவரே, எனக்கு ஏன் பிரச்சனை கொடுத்தீங்க, மதிலை கொடுத்தீங்க? சில பேர் பாருங்க எப்படி இருக்கீங்க, அதுவும் இந்த பிரச்சனை போது தான் கர்த்தர் உங்கள் வாயை உத்து கவனிப்பார். நீங்கள் பாருங்கள், உங்கள் விரும்பின காரியம், ஒருவேளை உங்களுடைய சம்பள உயர்வு வரும்போதோ, உங்களுக்கு ப்ரொமோஷன் வரும்போதோ, ஒரு புதிய வாகனம் வரும்போது அது இருதயம் ஆட்டோமேட்டிக்காக மகிழும்பார். அப்போது ஜெபம் பண்ணாதான் அப்போல்லாம் கண்ணை மூடுவான், ஜெபம் பண்ணுவான், அப்படியே ஒரு சந்தோஷம் வரும். கர்த்தர் அதெல்லாம் பார்க்க மாட்டார். எப்போ உங்களை உற்று பார்ப்பார் தெரியுமா? நீ எந்திரிக்க முடியாத அளவுக்கு பிரச்சனை சூழும்போது
ஒருத்தனை உள்ளே அனுப்புவார். உன் சொந்தக்காரனாக இருக்கும், யாராவது இருக்கும். உள்ளே வரும்போது அவங்க கேட்பாங்க, எப்படி இருக்கீங்கக்கா, எப்படி இருக்கீங்க அண்ணா? அப்போது இருதயம் சொல்லும், நான் ஏன் இருக்கிறேன்னு தெரியல, நான் ஏதோ இருக்கிறேன், ஏதோ வாழ்ந்து தொலைகிறேம்மா. கர்த்தர் பார்ப்பார். நான் தேவன் பாருங்க, சூனேம் என்கிற ஒரு ஊரில் ஒரு ஸ்திரீ ஒருத்தவங்க வாழ்ந்தாங்க. அவங்க வீட்டுக்கார் வயசானவர், அவங்களுக்கு குழந்தை கிடையாது. ஆனால் அவங்களுக்கு நல்ல ஐஸ்வர்யத்தை கொடுத்து கடவுளை ஆசீர்வதிச்சார். அப்போது எலிசா அவங்கள பார்த்து இந்த அவனுடைய சீஷர் கேஎஸ்சி கிட்ட விசாரிக்கிறார், எப்பா இந்த சூனேம் ஊருக்கு வரும்போதெல்லாம் நமக்கு தங்குறதுக்கு ரூமை கொடுத்து, நமக்கு நல்ல சாப்பாடை கொடுத்து, காணிக்கையை கொடுத்து, ஊழியத்துக்காக ரொம்ப பிரயாசப்படுறாப்பா, அவளுக்கு ஏதாவது வேணுமாப்பா, கூட்டிகிட்டு வாப்பான்னும் போது கேஎஸ்சி போய் கூட்டிகிட்டு வந்து, அம்மா உனக்காக நான் ராஜா கிட்ட எதனாவது பேசணுமா, உனக்காக நான் வந்து பெரியவர்கள் அதிகாரிகள் கிட்ட எதனா பேசணுமாம்மா, சொல்லுமா நான் பேசுகிறேன் அப்படின்னும் போது அவளுக்குள் ஒரு குறை இருந்தது. என்னன்னா, என்னை சூழ்ந்து இருக்கிற எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க, நானும் சந்தோஷமாக இருக்கேன். ஆனால் அவளுக்குள்ள என்ன குறை இருந்ததுன்னா, எனக்கு ஒரு சந்ததி இல்லைன்னு ஒரு குறை அவளுக்கு இருந்தது. ஆனால் இவர் வந்து கேட்கும்போது அவர் சொல்கிறா, நான் நல்லா இருக்கேன் அவருடைய கிருபையினால். இவர் ஊழியக்காரர், இவர்கிட்ட என்ன சொல்லியிருக்கணும், ஐயா தேவன் எல்லாம் கொடுத்துருக்காரு, ஒன்று மட்டும் கொடுக்காம விட்டார், அது என்னை மதில போல என்னுடைய சொந்தக்காரன் முன்னாடிலாம் நான் அவமானமாக கூனி குறுகி நிற்கிறேன் ஐயா அப்படின்னு தானே சொல்லியிருக்கணும். அந்த ஊழியக்காரர் ஜெபிக்கிறதுக்கு கேட்குறார். அந்த ஊழியக்காரர் ஒரு ராஜா கிட்ட உனக்கு என்ன வேணும் அதை நான் எல்லாத்தையும் வாங்கி தரேன்னு கேட்குறார். அவங்க சொல்கிறாரு, கடவுள் என்ன நல்லா வச்சிருக்கிறார், அவர் கிருபை என்னை நடத்துது. உடனே அந்த கேஎஸ்சி பார்த்து கேட்குறார், அவளுக்கு என்னப்பா வேணும் சொல்ல மாட்டாப்பா, எது கேட்டாலும் நல்லா கடவுள் வச்சிருக்கிறாருன்னு சொல்கிறாப்பா. கேஎஸ் சொல்கிறான், எலிசா அவங்களுக்கு குழந்தை இல்லை. ஆமென். இந்த குழந்தை இல்லையா, கடவுள் உனக்கு தருவாருன்னு சொல்லிட்டு எலிசா சொல்கிறார். அப்போ கூட இந்த ஸ்திரீ தன் வாயிலிருந்து கடவுள் கொடுத்ததையே பார்த்தாலே தவிர கடவுள் கொடுக்காத ஒரு மதில போல் நின்ன பிரச்சனையை கூட அந்த ஊழியக்காரர்கிட்ட குறைவாய் சொல்லாமல் நான் நல்லா இருக்கேன்னு சொல்லும் பொழுது தேவன் அந்த குறைவையும் அந்த மதிலையும் இடித்து போட்டு ஒரு ஆசீர்வாதத்தை தந்தார். அன்பானவர்களே, அந்த ஸ்திரீங்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கணும், பிரச்சனையின் போது அவர் கிருபையினால் நான் நல்லா இருக்கிறேன் என்று. எத்தனை பேர் சொல்ல விரும்புகிறீங்க? ஆமென். வீட்டில் எதனா விசேஷம் நல்லா நடக்கும் போது நல்லா இருக்கும் பிரதர், சில டைம் நீங்கள் ஃபோன் பண்ணும்போதே கண்டுபிடிச்சிடுவேன். உங்களை ஸ்தோத்திரத்துடைய இழுக்கிற அந்த இழுவையிலே எனக்கு புரிஞ்சிடும். ஆஹா ஹல்லேலூயா. நான் சொல்லட்டுமா, உங்கள் மதில் அவருக்கு தெரியும், உங்கள் பிரச்சனை அவருக்கு தெரியும். உங்கள் மதிலை குறித்து நீங்கள் கலங்காதீங்க. இயேசுவின் நாமத்தில் தரிசனம் கொடுத்திருக்கிறார். இந்த சத்தியத்திற்கு, ஒவ்வொரு சத்தியத்திற்கு பின்பதாகவும் தரிசனம் இருக்கிறது. அது பொய் சொல்லாது, மனுஷன் பொய் சொல்லலாம். உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக நான் உங்களை ஏமாத்துறதுக்கு முன் வரலாம், ஆனால் தரிசனம் பொய் சொல்லாது. தரிசனம் உங்களை வந்து தவறாக நடத்தாது. அன்பானவர்களே, கர்த்தர் மதிலை தாண்டும்படி உங்களுக்கு கிருபை செய்வார். சொல்லட்டுமா, அவராலே நீங்கள் சேனைக்குள் பாய்ந்து போவீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்கள் தேவனாலே நீ மதிலை தாண்டுவீங்க. ஹல்லேலூயா. நான் ஒன்று சொல்லட்டுமா, நடக்கவே பலன் இல்லை, ஆனால் நீங்கள் தான் அதை தாண்ட போறீங்க. கடக்கவே பலன் இல்லை, ஆனால் நீங்கள் தான் அதை கடக்க போறீங்க. பிரச்சனையை ஃபேஸ் பண்ண பலனே உங்களுக்கு கிடையாது, ஸ்ட்ரென்த்தே உங்களுக்கு கிடையாது, ஆனால் நீங்கள் தான் எல்லா பிரச்சனையும் மேற்கொண்டு போக போறீங்க. காரணம், உங்களோடு இருக்கிற ஒரு தேவன், கடக்க கிருபை தருகிறவர், ஜெயிக்க பலன் தருகிறவர், தடையை உடைத்து கொண்டு போகிறவர். தேவனுடைய கரமும் கூட இருந்துச்சுன்னா அந்த மதிலை நீ தாண்டுவ. அது ஹல்லேலூயா. தாண்டின பிற்பாடு நீங்கள் சொல்ல போறீங்க, பாருங்க, நான் எப்படி இதை கடந்தேன்னு தெரியல பிரதர், நான் எப்படி இந்த கடனை கடந்தேன், நான் எப்படி இந்த சரீர பலவீனத்தை கடந்தேன், நான் எப்படி இந்த சுச்சுவேஷனை கடந்து வந்தேன்னு தெரியல. சாட்சி இந்த வருடம் வருகிறது. அன்பானவர்களே, ஒன்னே ஒன்றுதான், தாயாக தகப்பனாக தேவனுடைய கரம் உன்னோடு என்னோடு கூட இருக்கிறதுனால மட்டும்தான்
நீங்களும் நானும் அதை கடப்போம், நீங்களும் நானும் அதை கடந்து போவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இப்போ நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். உங்களுக்கு முன்னாடி 1000 பேர் இருக்கிற மாதிரி நீங்கள் நினைத்து கொள்ளுங்க. உங்கள் சிந்தையில் நீங்கள் இந்த புறம் தனியாக போராடுகிற மாதிரி, தனியாக நிற்கிற மாதிரி நீங்கள் சிந்தித்து கொள்ளுங்க. நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இந்த ஒரு ஆள் 1000 ஆளுக்குள்ள தாண்டி போகவே முடியாது. ஆனால் உங்களை பார்த்து இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், நீங்கள் அந்த சேனைக்குள் பாய்ந்து போவீங்க, நீங்க அந்த மதிலை தாண்டுவீங்க, நீங்க அந்த பிரச்சனையை உடைப்பீங்க, நீங்க அந்த சத்துருக்களை நிர்மூலமாக்குவீங்க. ஏனென்றால் 1000 பேரோடு மனித துணை இருக்கலாம், உன்னோடு கூட கர்த்தருடைய துணை இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ கேட்குறேன், எப்படி இருக்கிறீங்க? அந்த வார்த்தை வரும் பொழுது அவருக்குள் இருக்கிற சந்தோஷத்தினாலே முகம் சிரிக்கணும், இருதயம் மகிழணும். உங்களை பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா 2 வார்த்தை பேசுகிற மாதிரி உன் முகம் இருக்கணும். எவனோ ஒருத்தன் ஒரு பிரச்சனை வீட்டில் நடக்கிறது உங்ககிட்ட சொல்ல வரும்போது உன் முகமே இப்படி கேவலமாய் இருக்கும் என்றால் அவன் உன்னிடத்தில் சொல்லாமல் போய்விடுவான். நான் சொல்லட்டுமா, உன் பிரச்சனையை மட்டும் இல்லை, நீ எல்லா பிரச்சனையும் தாண்டுவதற்கு உன்னுடைய சகோதர சகோதரிகள் மற்றவங்களுடைய பிரச்சனை எல்லாத்தையும் அவங்க கடந்து போவதற்கே உன்னை ஆசீர்வாதமாய் மாற்றுவார் என்று ஊழியக்காரனா நான் சொல்கிறேன். நீ உன்னுடைய பிரச்சனையை மாத்திரமல்ல, உனக்கிட்ட வருகிறவர்களுக்கெல்லாம் நீ கொடுக்கிற கவுன்சிலிங்கை அதை மேற்கொள்ள வைக்கும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் பாருங்க, கர்த்தருடைய தரிசனத்தை நம்புகிறேன். என்னோடு சேர்ந்து எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. நீ சிறுமியானவன் தான், நீ சிறுமைப்படுத்தப்பட்டவன் தான், உன் குடும்பத்தில் நீ அற்பமாக எண்ணப்படுகிறவள் தான், அற்பமாக எண்ணப்படுகிறவன் தான். அதை பற்றி நமக்கு கவலையே வேணாம். ஹல்லேலூயா. சாத்தானுக்கு தெரியும் நீ எவ்வளவு வேல்யூபிளாக அவர் கையில் உக்காந்து இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேற எவனும் எவளையும் உள்ளங்கையில் வரையிலங்க, தன் நேசிக்கிற சொந்த புத்திரர்களை கையில் வரைஞ்சிருக்கிறார்னா உன் மதில் அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். பார்க்கிறவரிடம் இருந்து கிருபை வரும், கிருபை வரும் பொழுது தாண்ட முடியாத தாண்டுவீங்க, கடந்து வந்துட்டு சொல்லுவீங்க, ஓ எப்படி இது சாத்தியமாச்சுன்னு தெரில பிரதர். என் தேவன் இதை சாத்தியப்படுத்தினார், என் தேவன் இதை சாத்தியப்படுத்தினார். நான் ஒரே ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13. நியாயாதிபதிகள் 6:12-13. கர்த்தருடைய தூதனானவர் அவருக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்களை எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானரின் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றார். உங்களை மாதிரியே ஒரு பர்சன் வேதாகமத்தில் சொல்றாரு, கர்த்தர் எங்களை கைவிட்டுட்டார், ஆண்டவர் எங்களை மறந்துட்டார், ஆண்டவர் எங்களை சிறுமைப்படுத்த ஒருத்தங்கிட்ட அடிமையாக்கி விட்டுட்டார் அப்படின்ட்டு ஒரு மனிதன் சொல்லுகிறார். அவர் வாழ்க்கையில் என்ன நடந்ததை நாம் பார்த்து முடிக்கலாம் அன்பானவர்கள். நீங்கள் பைபிளை கீழே வைத்துக் கொள்ளுங்க, அப்பொழுது நான் சொல்லுகிறது உங்களுக்கு அது ஒரு விளக்கமாய் புரிய ஆரம்பிக்கும். பாருங்க, கர்த்தருடைய தூதன் ஒருத்தர் வந்து கர்வாலி மரத்துக்கு கீழே வந்து உட்காருகிறார். அவர் உட்கார்ந்துருக்கும் போது அந்த தூதன் ஒரு காட்சியை பார்க்கிறார். அங்கே ஒரு மனுஷன் யாருக்கும் தெரியாத ஒரு வேலையை பண்ணுறாப்புல. என்ன அப்படின்னா, இந்த கிதியோன் இந்த கோதுமையை சேர்த்து வைக்கிறார். அதுவும் தன்னுடைய எதிரியாக மீதியானர் வந்து பார்த்துட்டா இந்த கோதுமையை பிடுங்கிட்டு போயிடுவான், இல்லை அந்த கோதுமையை தண்ணியில் கொட்டி நாசப்படுத்திடுவான். யாருக்கும் தெரியாமல் என் வீடும் என் மக்களும் பசியில் சாவாதபடி இந்த கோதுமையை நான் கொண்டு போய் அவங்க கையில் சேர்ப்பதற்காக, தன் வீட்டுக்காக, தன் சுதந்திரத்துக்காக, உயிர் பிழைப்பதற்காக கோதுமையை சேர்த்து வைக்கிறான். தயவு செய்து நல்லா கவனியுங்க. இந்த
இப்படிப்பட்ட இந்த கிதியோன் தன்னுடைய கோதுமையை சேர்த்து வைக்கிறான் என அன்பானவர்களே. தயவு செய்து இங்க கவனிங்க. கர்த்தருடைய தூதன் வந்து கர்வாலி மரத்துக்கு கீழே உட்காருகிறார். கர்வாலி மரத்துக்கு கீழே உட்கார்ந்துட்டு ஒரு காட்சியை பார்க்கிறார். அங்கே தேவ தூதன் பார்க்கும் பொழுது கிதியோன் தன்னுடைய கோதுமையை தன் மீதியானவருடைய கைகளுக்கு விரோதமாய் அவன் எடுத்துட்டு போயிட போறானேன்னு சொல்லி தன் கோதுமையை யாரும் எடுத்துடக்கூடாது, பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லி தன்னுடைய பசிக்காக தன்னுடைய சுதந்திரக்காய் கட்டி வைக்கிறான். இப்போ நல்லா கவனிங்க. ஏன் தான் விதைச்ச அந்த விதையிலிருந்து வந்த ஆசீர்வாதத்தை எதற்காக கிதியோன் மறைத்து வைக்க வேண்டும்? எங்க அவர் விதைச்சிருக்கிறார், அவர் அறுவடை செஞ்சிருக்கிறார், அவருடைய சுதந்திரம் அது. இதை எதுக்கு யாரும் பார்த்திட கூடாதுன்னு அவர் செய்கிறார் அப்படின்னா, இஸ்ரவேல் புத்திரர்கள் கர்த்தரை விட்டு அவர்கள் மறந்து போனார்கள் ஒரு நாள். அதனால் தேவன் இந்த 7 வருடம் மீதியானவருடைய கையில் இஸ்ரவேல் ஜனங்களை ஒப்பு கொடுத்து விட்டார். இப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இஸ்ரவேலர்கள் தங்களுடைய வீடுகளுக்குள்ளே இருக்க முடியாதபடி மலையில் இருக்கிற கெபிக்குள்ள குகைக்குள்ள சொந்த வீட்டை விட்டுட்டு போய் உட்கார ஒரு அடிமை சூழ்நிலை வருது. இன்னொன்று சொல்லணும்னா, இந்த இஸ்ரவேலர்கள் விதைச்சாங்கன்னா இந்த மீதியானியர்கள் வந்து அதை நாசம் பண்ணி போட்டுறாங்க. நீ பட்டினியிலேயே இந்த தேசம் இந்த பட்டணம் சாகணும்னு சொல்லி இவங்க விதைச்சா அவங்க வந்து கெடுத்து போட்டுறானுங்க. இவங்க கிட்ட இருக்கிற ஆடு மாடு கழுதைகள் எல்லாத்தையும் இவனுங்க திருடிட்டு போயிடுறாங்க. இந்த இஸ்ரவேலர்கள் வாழவே கூடாதுன்னு சொல்லி மீதியானியர்கள் அவங்களை 7 வருடம் அடிமைக்கு உண்டாக்கினார்கள். அதனால இவங்க விதைச்சாலும் அவங்களால சாப்பிட முடியல. இவங்க கையில் வருகிற ஆசீர்வாதத்தையும் பெற்று வைத்து சுதந்திரிக்க முடியல. இவங்களால ஒரு கழுதை, ஒரு மாடு, ஒரு ஆடு பெருக்கத்தை கூட விட்டு வைக்க முடியாமல் இப்படியாய் மீதியானியர்கள், அமலேக்கியர்கள், கிழக்கத்தி புத்திரர்கள் இவங்கெல்லாம் வந்து அந்த விளைச்சலை கெடுத்து போடுகிறார்கள். அன்பானவர்களே, அந்த விளைச்சலை கெடுக்கிறது மாத்திரமல்ல, இவனுங்க குடும்பமும் தேசமும் நல்லாவே இருக்கக்கூடாது என்று இந்த மீதியானியர்கள் இவங்க நன்மையை கெடுத்து ஆசீர்வாதங்களை இழக்கும்படி செய்த கூட்டம். இப்போ புரியுதா? இதனால தான் கிதியோன் சொல்றாரு, எங்க கடவுள் எங்களோடு கூட இருந்திருந்தா இப்படி எங்களை விட்டுருப்பாரா? எங்க முற்பிதாக்கள் சொன்னாங்களே, என்னமோ செங்கடல் பிரிந்து எங்களை கடக்க செய்தார், எகிப்தியரை கொன்னார், இப்படி எங்களை வாழ செய்தார், அந்த தேவன் எங்களோடு கூட இருந்திருந்தா இன்னைக்கு நாங்க பசியும் பட்டினியுமா இருப்போமா? இல்ல, கர்த்தர் எங்களை கைவிட்டுட்டார் அப்படின்ற வார்த்தையை கிதியோன் சொல்லுகிறதற்கு பின்புற காரியம் என்ன தெரியுமா? இஸ்ரவேலர்கள் இந்த மீதியானர் கையில் சிக்குண்டார்கள். மீதியானியர்கள் அடிமையாய் நடத்தி நாங்க வாழ வைக்க முடியல, இப்படியே எல்லாத்தையும் இழந்து போனாங்க. இப்ப பாருங்க, தேவனுடைய கிருபையின் கரம். இஸ்ரவேலர்கள் சிறுமைப்பட்டார்கள், கர்த்தரை நோக்கி முறையிட்டாங்க, எங்கள் தேசத்தை காப்பாற்றும். பாவம் செய்ததுக்கு அப்புறம் முறையிடுவாங்க. அந்த மாதிரி இஸ்ரவேலர்கள் திரும்ப கர்த்தருக்குள் வந்தாங்க. அப்போ தேவன் ஒரு தீர்க்கதரிசியை இஸ்ரவேலுக்குள் அனுப்பினார். அவர் ஒரு வார்த்தையை கேட்டார், நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்படும் செய்தேனே, என் வார்த்தையை ஏன் கேட்காம போயிட்டீங்க இஸ்ரவேல் ஜனங்களேன்னு சொல்லி அந்த தீர்க்கதரிசி மூலமாய் தேவன் பேசினார். உடனே அந்த ஜனங்கள் தங்கள் செய்த பாவத்தை ஒப்புக்கொண்டார்கள், மனம் திரும்பினார்கள், தேவனிடம் திரும்ப வர ஆரம்பித்தார்கள். இந்த சமயத்திலே தான் இந்த தேவதூதன் இந்த கிதியோனை பார்த்து சொன்னார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அவர் பராக்கிரமசாலின்னு சொல்லும் பொழுது இங்கே கிதியோன் தன்னுடைய வயிற்றுக்காக போராடிக்கிட்டு இருக்கிற நிலைமையை பார்த்து தேவன் சொல்றார், பராக்கிரமசாலியே. அவரால் அவரே காப்பாற்றிக்க முடியாதுங்க, ஆனா அவர் சொல்றாரு பராக்கிரமசாலியே. அப்படின்னா கிதியோன், நீ ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கிற இந்த மதில்களை நான் உடைத்து தள்ளுவேன்,
நான் அதை மேற்கொள்ள வைப்பேன், நீ கலங்காதே, நான் உன்னுடைய தேவன் என்று கிதியோனை பார்த்து சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, கிதியோன் சொல்லியிருக்கலாம், கர்த்தர் என்னை கைவிட்டுட்டார், எங்களை மறந்துட்டார். ஆனால் உள்ளங்கைகளிலே வரைந்திருக்கிற தேவன் கிதியோனை மறக்கவும் இல்லை, கிதியோனை தள்ளவும் இல்லை. அந்த பராக்கிரமசாலியேன்னு சொல்லும் பொழுது he is ஒரு வீக் பர்சன், பலனே இல்லாத ஒரு பர்சன் அன்பானவர்களே. ஆனால் பாருங்க, தேவன் சொன்னார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடவே போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. இந்த வார்த்தை வரும் பொழுது பாருங்க, இருக்கிற பலத்தோடவே அவர் எழும்பினார். அவர் சொன்னார், தேவனே, மனாசையில் என்னுடைய குடும்பம் ரொம்ப சிறிய குடும்பம், என் தகப்பன் வீட்டிலோ நான் எல்லாரையும் விட ரொம்ப சிறியவன். அப்போ கர்த்தர் சொன்னார், நான் உன்னோடு கூட இருப்பேனப்பா. ஒரு மனுஷனை நீ முறியடிக்கிறத போல இந்த வெட்டுக்கிளிகளை போல இருக்கிற இந்த மீதியானர்களை நீ முறியடிப்ப. காரணம், உனக்கு முன்னாடி இருக்கிற இந்த மதில் எனக்கு முன்பதாகவும் இருக்கிறது, நான் உன்னை வரைந்திருக்கிறேன், இந்த மதில்களை நீ கடந்து போவாய் என்று தேவன் பேசினதை போல இன்றைக்கும் ஆண்டவர் நீங்கள் சொல்லலாம், கிதியோனை போல நீங்கள் இந்த இடத்துல உக்காந்துட்டு இருக்கலாம். கர்த்தர் என்னை கைவிட்டுட்டார், தேவன் என்னை மறந்துட்டார், தேவன் என் கூட இருந்திருந்தா, என் குடும்பத்தோடு இருந்திருந்தா, என் சந்ததியோடு இருந்திருந்தா, என் வேலையில் அவருடைய கரம் இருந்திருந்தா, என்னுடைய குடும்பத்தில் அவருடைய பிரசனம் இருந்திருந்தா இப்படிப்பட்ட காரியம் நடந்திருக்காதே அப்படின்னு நீங்கள் ஒருவேளை சொல்லலாம். அன்பானவர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவன் உங்களை கைவிடவும் இல்லை, தேவன் உங்களை விட்டு விலகவும் இல்லை. அவர் உங்களுக்கு முன்பதாக இருக்கிற அந்த மதில்களை நீங்கள் தாண்டும்படியாய் அவர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். ஹல்லேலூயா! நீங்கள் அந்த மதில்களை தாண்டுவீங்க, கடக்க முடியாத பிரச்சனையை நீங்கள் கடப்பீங்க எளிதில். பாருங்க, அந்த பிரச்சனையை பார்த்து நீங்கள் ஒருவேளை நிச்சயமா நான் ஜெயிக்க போறதே கிடையாது, நிச்சயமா இந்த காரியத்தை நான் மேற்கொள்ள போறதே கிடையாது நீங்க நினைக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடவே போ, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலன் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது. இன்றைக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட மகிமை உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது. இன்றைக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த மேற்கொள்ளுகிற காரியம் உங்களுக்குள் வரப்போகிறது. எத்தனை பேர் சொல்றீங்க, இந்த பிரச்சனையை என்னால் மேற்கொள்ள முடியல பிரதர், இந்த மதிலை மட்டும் என்னால் தாண்ட முடியல, எத்தனையோ விஷயத்தை கடந்தனா, இந்த ஒரு விஷயத்தில் நான் துவந்து அப்படியே புழுவை போல சுருங்கி போய்விடுகிறேன், தேவன் என்னோடு கூட இருக்கிறீரா அப்படின்னு கேட்கிறவங்கெல்லாம் கையை உயர்த்தும் பொழுது தேவன் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடவே போ, நான் உன்னை கைவிடவில்லை என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா! ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல இந்த மீதியானவர்கள் சேனைக்குள்ளாய் நீ கடந்து போவாய், உன் முகம் வெட்கப்படுவது இல்லை என்று தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா! உனக்கு இருக்கும் இந்த பலத்தோடவே போ. ஹல்லேலூயா! சேனைகளாய் இருக்கும் மதில், அந்த கூட்டத்தை கர்த்தர் முறியடிப்பார். நீங்கள் கடப்பீங்க, நீங்கள் ஜெயிப்பீங்க, நீங்கள் போராடும்படி பலனை தருவார். நம்பிக்கையை இழக்காதீர்கள் அன்பானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கிதியோன் சொன்னார், ஆண்டவரே, இதெல்லாம் பேசுறது தேவன் தானா? அதில் ஒரு சந்தேகம் உங்களுக்கு இப்போ இருக்கும். கர்த்தர் என்ன, நம்மளே ஒரு வீக்கான பர்சன், நம்மளை பார்த்து பராக்கிரமசாலியாங்கிறாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடவே போவா? இதில் ஒரு சந்தேகத்தை உங்களுக்கு ஏற்படுத்தலாம். இதே சந்தேகம் கிதியோனுக்கும் இருந்தது. அவர் கேட்டார், நீர் தேவன் என்றால் எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும், நான் போய் ஒரு காணிக்கையை கொண்டு வந்து உங்களுக்கு தருவேன், அது வரைக்கும் இந்த கருவாலி மரத்துக்கு கீழே நீங்கள் உட்காந்தே இருக்கணும்னும் போது அந்த தேவதூதன் சொல்கிறார், நீ திரும்பி வரும் மட்டும் நான் இங்கேயே அமர்ந்திருப்பேன். அவர் போய் ஒரு வெள்ளாட்டு குட்டியை புளிப்பில்லாத அப்பங்களோடு ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்து தருகிறார். அந்த தேவதூதன் கையில் இருக்கிற கோழி நுனியினால் அதை தொட்ட பொழுது அந்த இறைச்சியும் அந்த புளிப்பில்லாத அப்பங்களும் பட்சிக்கப்பட்டது. எனக்கு அன்பானவர்களே, அப்போ கிதியோன் சொல்லுகிறார், ஐயோ,
கர்த்தருடைய தேவ தூதனை நான் முகமுகமாய் கண்டேனே அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டி அவர் பெயர் கொடுக்கிறார் யெகோவா ஷாலோம். ஹல்லேலூயா. அப்படின்னா இதுவரைக்கும் மீதியானியருடைய கையில் நீ மாட்டி உன் வாழ்க்கையில் சமாதானம் என்பது ஒன்று இல்லை. ஆனால் இன்றைக்கு தான் தேவன் மெய்யான சமாதானத்தை உங்களுடைய குடும்பங்களுக்குள்ளாய், உங்கள் வேலைகளுக்குள்ளாய், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாய் தேவன் ஒரு பெரிய சமாதானத்தை தேவன் கொண்டு வரப்போகிறார். அன்பானவர்களே, காரணம் கிதியோனுக்கு 7 வருடமாய் போராடி கொண்டிருந்தார். இந்த போராட்டத்தில் ஒரு முடிவு வருமான்னு தெரியாமல் இருந்தார். இந்த போராட்டத்தில் அவர் சிந்தையில் இருந்தது ஒன்னே ஒன்று தான், கடவுள் என்னோடு இருந்திருந்தா இது நடக்குமா? கடவுள் என்னோடு இருந்திருந்தா நான் தோத்திருப்பேனா? கடவுள் எங்கள் தேசத்தோடு இருந்திருந்தா என் வாழ்க்கை இப்படி அடிமைத்தனமாக இருக்குமா? நான் விதைச்சதை சாப்பிட முடியாமல் இருக்குமா? என் நன்மையை சத்துரு திருடிட்டு போய் சந்தோஷமாக இருக்கிறானே, நான் இப்படி இருப்பேனான்னு சொல்லும் பொழுது ஒருவர் தேடி வந்தார். அன்பானவர்களே, பிரச்சனையின் போது நம்மளை யாரும் தேட மாட்டாங்க. ஆமென். பிரச்சனையின் போது நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது 10 பேர் 20 பேர் வந்து இணையலாம். ஆனால் ஒருத்தன் கடுமையான பாதையில் போகும்போது அவனோடு கூட யாரும் வரமாட்டாங்க. ஏனென்றால் படைத்த தேவன் ஒருவரை தவிர எந்த லாபமும் இல்லாமல் பழகிறவர்கள் நம் மத்தியிலே இல்லை. அவர் ஒருவரே நமக்காய் கடந்து வருகிற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் அந்த இடத்துல கிதியோன் ஒரு பலிபீடத்தை கட்டி யெகோவா ஷாலோம் என்ற பெயர் சொல்லி மீதியானியர்கள் கையில் இருக்கிற அந்த இஸ்ரவேலின் ரட்சிப்பை தேவன் உடைத்தெறிந்து கர்த்தர் அவர்களுக்கு திரும்ப தந்தார். நல்ல கவனிங்க, வெறும் 300 பேரை வைத்து வெட்டு கிளிகளமான இருந்த கூட்டத்தை தேவன் முறியடிக்க ஒரு பெரிய ஜெயத்தை தந்தார். அந்த மதிலை கடக்க உதவி செய்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னுடைய மதில்களை நான் கடக்க போகிறேன், என்னுடைய பிரச்சனைகளை நான் மேற்கொள்ள போகிறேன். இனி யாருடைய உதவியும் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு தேவை இல்லைன்னு எத்தனை பேர் கரம் உயர்த்தி சொல்ல விரும்புகிறீங்க? இனி யாருடைய ஹெல்ப்பும் உதவியும் எனக்கு தேவையில்லை. எனக்கு உதவி செய்யும்படி என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. யோசுவாவை பார்த்து தேவன் சொன்னார், யோசுவா நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, பலம் கொண்டு திடமனதாயிரு, பலம் கொண்டு திடமனதாயிரு. ஏன்னா இவருக்கு பலனே இல்லை. ஐயோ, மோசே இவ்வளவு 30 லட்சம் பேரை வழி நடத்தினாரு, இந்த பொறுப்பை என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு. இப்போ யோர்தான் நிற்குது, எரிகோ இருக்கு, இன்னும் அநேக பட்டணங்கள் சத்ருவாய் நிற்கிறாங்க, என்னால் இந்த விஷயத்தை மேற்கொள்ள முடியாதுன்னு டிக்ளேர் பண்ணும் பொழுது தேவன் சொன்னார், நான் மோசையோடு இருந்ததை போல உன்னோடு கூட இருக்கிறேனப்பா. உனக்கு இருக்கிற இந்த பலம் போதும், நான் உனக்கு துணை நிற்கும் பொழுது இந்த கிருபை போதும், இந்த பலன் போதும். அன்பானவர்களே, தேவன் பாருங்க யோர்தானை கடக்க வைத்தது மாத்திரமல்ல, தாண்டவே முடியாத அந்த எரிகோ பட்டணத்தில் பெரிய மதிலை போல இருந்தாலும் 6 நாள் ஒரு முறை சுற்றி வந்தாங்க, 7ஆம் நாள் 7 முறை சுற்றினாங்க, ஆர்ப்பரித்தாங்க. தேவனுடைய பிரசன்னம் மதிலை உடைத்தது. இவங்க போய் எரிகோவை கைப்பற்றினாங்க. தேவன் ஒரு பெரிய ஜெயத்தை யோசுவாவுக்கு கொடுத்தார். யோசுவாவினுடைய மதில்கள் உடைந்தது, ஜெயம் வந்தது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படியா எழுந்து நிற்கலாமா?